ஹாய் கைஸ் அஹ்லன் வசஹலன் இந்த ஐரோப்பா சேனல் உங்களை மீண்டும் வரவேற்கலாம். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட பேர் ஜாசிம். நம்ம இந்த வீடியோல அத பத்தி பார்க்க போறோம்னா வந்துட்டு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் இட்டலி. கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு ஸ்டூடண்ட்டும் பார்க்கணும். யாரெல்லாம் வந்துட்டு நீங்க இட்டாலிக்கு புதுசா வரணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாருமே இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. இதுல நெறைய என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ நான் ஷேர் பண்ண போறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு சில விஷயங்கள் நான் பேச போறேன். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்க போது. ஸோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல் கேள்வி, எதுக்கு நீங்க இட்டாலி வந்தீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ, என்னோட முதல் ஆப்ஷன் இட்டாலி கிடையாது. என்னோட முதல் ஆப்ஷன் வந்து ஜெர்மனி. நான் ஜெர்மனி ட்ரை பண்ணேன். காலேஜ் படிக்கும்போது 2019ல. என்னோட ஐஎல் ஸ்கோர் கம்மியா இருந்துச்சு. பிகாஸ் என்னோட இங்கிலீஷ் வந்துட்டு அந்த டைம்ல அவ்வளோ ஃப்ளூயன்ட் கிடையாது. அண்ட் ஐ வாஸ் நாட் பிரிப்பேர்ட் அட் ஆல். அதனால அந்த ஐஎல்ஸ் சரியான மார்க் இல்லாதனால, அடுத்த ஆப்ஷன் என்னங்கிறத தேடி போகும்போது தான் எனக்கு இட்டாலி கிடைச்சது 2019ல. அதற்காக நான் வந்துட்டு ஒர்க் எஃபோர்ட் போடும்போது, நெறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஐ வாஸ் நாட் அவேர் அட் ஆல். இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியாம இருந்துச்சு. ஸோ, அதனால நான் ஒரு கன்சல்டன்சிய நாடி போனேன். அது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒரு கன்சல்டன்சி தான். ரொம்ப பேர் போன கன்சல்டன்சி. ஆட்லாம் பார்த்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் போனோம். அந்த கன்சல்டன்சி மட்டும் இல்ல, ஒரு 3, 4 கன்சல்டன்சி போனோம். ஸோ, அந்த டைம்ல நான் கன்வின்ஸ் ஆகி, ஓகே நம்ம இந்த கன்சல்டன்சி அப்ரோச் பண்ணி போலான்னு சொல்லி தான் இட்டாலிக்கு சூஸ் பண்ணேன். அந்த டைம்ல ஒரு 6 யுனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணேன். அது மட்டும் இல்லாம லத்வியா இந்த மாரி கண்ட்ரிக்குலாம் அப்ளை பண்றேன்னு வேற சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே நெகட்டிவா வந்துச்சு. அது எங்க தப்பு நடந்துச்சு, ஏது நடந்துச்சு எதுவுமே தெரியல. பட் 2019ல நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கல. ஸோ, நான் அப்போ வந்துட்டு முயற்சிய நான் விடல. திரும்பி நான் வந்துட்டு இன்னொருத்தவங்க தெரிஞ்சவங்க மூலமா போலான்னு சொல்லி பார்த்தேன்னா, அங்கேயும் வந்துட்டு எனக்கு விபூதி அடிச்சுட்டாய்ங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, மாசம் வாங்கிட்டு அதாவது ஒரு ஒரு பெரிய தொகைய நான் குடுத்து, நான் வந்துட்டு ஒரு செகண்ட்ல வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு செல்ஃபா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும், அண்ணனும் வந்துட்டு ஜெவி அப்ளை பண்ணோம். இங்க வந்தேன் பாலிபிக்கு. ஸோ என்னோட கதை வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ நான் அத வந்துட்டு ஒரு ஒரு பார்ட்டா நான் சொல்லியிருப்பேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸு, நான் எப்படி விசா வாங்குனேன்னு அந்த வீடியோ எல்லாமே போய் தவறாம பாருங்க. அந்த வீடியோவோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ போய் பாருங்க. ஸோ ஹவ் டிட் ஐ கம்? இந்த ஹவ் டிட் ஐ கம்ங்கிற ஒரு கொஸ்டின் வந்துட்டு எனக்கே வந்துட்டு ரொம்ப மிராக்கிள் மாரி தான் இருக்கு. பிகாஸ் நான் விசா வாங்குன கதைலாம் பார்த்தீங்கன்னா, என்னோட பேட்ச்மேட்ஸே வந்துட்டு கொண்டாடின கதை அது 2021ல. கிட்டத்தட்ட 118 நாள் அப்ராக்ஸிமேட்டா வந்துட்டு செலவழிச்சு, நான் வந்துட்டு கடைசியா விசா வாங்குனேன். அந்த விசா ஜர்னியும் வந்துட்டு ஒரு பெரிய ஜர்னி. அந்த வீடியோவும் வந்துட்டு நான் ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் செமஸ்டர்ல இருந்து என்னோட ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆச்சு. பிகாஸ் எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. முதல் டைம் வந்துட்டு ஃபாரின் எக்ஸ்போஷர். அ ஒரு தனியா தான் நான் வந்துட்டு என்னோட ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணேன். அ எனக்கு சப்போர்ட்டா இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அண்ணன் தான். ஜேபி தான் வந்துட்டு ஸ்டார்ட்டிங்லேருந்தே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. பட் படிக்கிறது நம்ம தானே படிச்சாகணும். படிக்கிறது, வேலை பார்க்குறதெல்லாம் மத்த மத்த சப்போர்ட் எல்லாமே இருந்துச்சு. பட் படிக்கிறத பொறுத்தவரைக்கும் நான் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஏன்னா, நான் இந்தியால படிச்சதுக்கும், இங்க படிச்சதுக்கும் வந்துட்டு ரொம்ப 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 டிஃபரெண்ட்டான ஒரு ஒரு ஜர்னி. மொத செமஸ்டர் எழுத போன எக்ஸாம எல்லாமே ஃபர்ஸ்ட் கால்ல வாஷ் அவுட்டு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே நான் செமஸ்டர் வைஸா நான் வந்துட்டு 5த் செமஸ்டர் வரைக்கும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கையும் நான் தரேன். போய் பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் எஸ், இந்த செமஸ்டர் எழுதுறதுக்குள்ள நான் வந்துட்டு ஒரு 200 தடவ நான் வந்துட்டு குவிட் பண்ணிட்டு நான் இந்தியாவுக்கு போயிரலாங்கிற வரைக்கும் நான் நெனச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால ப்ரெஷர ஹேண்டில் பண்ண முடியல. அட் ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் சோ யங். அ என்ன பண்றது? ஏது பண்றது? ஒண்ணுமே தெரியல. ஸோ குவிட் பண்ணிடலாங்கிற முடிவுக்கு ஒரு 200 தடவ போயிருப்பேன். ஏன்? ஒரு 4 மாசம் முன்னாடி வரைக்கும் நான் குவிட் பண்ணிடலாங்கிற ஒரு முடிவுக்கு நான் போயிருக்கேன். அவ்ளோ தூரத்துக்கு எனக்கு வந்துட்டு என்ன சொல்றது? ஒரு மாதிரியான மென்டலி நான் வந்துட்டு ஸ்டேபிளே இல்லாம, எப்புட்றா இந்த கோர்ஸ முடிக்கிறது? அப்படிங்கிற ஒரு நெலைமையில தான் நான் இருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் விருப்பப்பட்டது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு மாரி தான் இருந்துச்சு. நான் வந்துட்டு இட்டாலிக்கு வந்து சாதிக்கணும், அவ்ளோ பெரிய ஆளாகணும் அப்படிலாம் இல்லங்க. நான் வந்துட்டு வந்தது வந்துட்டு ஒரு ஒரு வீராப்போட வந்தேன். எதுக்குன்னா, எங்க வீட்ல பெருசா யாருமே வந்துட்டு என்னோட ஃபேமிலி சைட்ல வந்துட்டு நான் தான் முதல் கிராஜுவேட்டு. ஸோ, நான் வந்துட்டு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கணும். என்ன பார்த்து மத்தவங்க வந்துட்டு ஓகே இப்படியும் வரலாங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள வரணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இட்டாலிய சூஸ் பண்ணேன். எனக்கு யுகேலயுமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பட் ஐ வாஸ் நாட் ரெடி டூ செல் மை ஃபாதர்ஸ் சேவிங்ஸ். அதனால வந்துட்டு நான் இட்டாலிய சூஸ் பண்ணி நான் இங்க வந்தேன். அண்ட் அதற்கான காஸ்ட்டுமே வந்துட்டு அதிகமா தான் இருந்துச்சு. பட் இன் தி எண்ட் ஐ மேட் இட். ஸோ
படிப்பு ஒரு பக்கம் கஷ்டம் குடுத்தாலும் வந்துட்டு, வேலை அத விட அதிகமா கஷ்டம் குடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணேன். அதுவும் அண்ணா தான் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த கம்பெனில ஒரு 3 மாசம் வந்துட்டு டெலிவரி ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி இழுத்து மூடிட்டாய்ங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு இட்டாலியன் தெரியாது. ஒரு 3 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அ 3 மாசம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாம, ஸ்காலர்ஷிப்பும் இல்ல. ஸோ ஸ்காலர்ஷிப் வரதுக்கு இன்னொரு 3 மாசம் வெயிட் பண்ற மாரி இருந்துச்சு. ஸோ அங்க இங்கன்னு வீட்ல கேட்க மனசு இல்ல. ஸோ அதனால அங்க இங்கன்னு சொல்லிட்டு கடன உடன வாங்கி ஒரு 3 மாசம் ஓடிச்சு. ஒரு நாளைக்கு டெலிவரி ஜாப் பண்ணேன்னா €5 €6 கிடைக்கும். ஸோ அதையெல்லாம் தாண்டி அ ஒரு 3 மாசத்த கடந்தேன். 3 மாசத்த கடந்ததுக்கப்புறம் இன்னொரு ஜாப்ல ஜாயின் பண்ணேன். ஸ்டேபிள் ஆச்சு. இன்கம் ஸ்டேபிள் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் இட்டாலியன் கத்துக்க ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ இது எல்லாமே நான் பண்றதுக்கு எனக்கு ஒரு 2 வருஷம் ஆயிருச்சு. ஸோ படிப்பும் பார்த்தீங்கன்னா, ஸ்காலர்ஷிப் நான் வந்துட்டு தேங்க் காட் நான் சேவ் பண்ணிட்டேன். 2 வருஷம் ஸ்காலர்ஷிப் நான் வந்துட்டு ஃபீஸ் பே பண்ற சிச்சுவேஷன் எனக்கு வரல. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, என்னோட ஓன் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன சுத்தி என்ன இருந்தவங்க வந்துட்டு எனக்கு குடுத்த இன்புட் தான் வந்துட்டு என்ன இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்துச்சு. பிகாஸ் இங்க நீங்க இட்டாலி வரீங்க, இல்லன்னா எந்த ஃபாரின் கண்ட்ரி போனீங்கனாலுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு உறுதுணை இல்லன்னா, கண்டிப்பா உங்களால சஸ்டெயின் ஆக முடியாது. என்னோட தெரிஞ்ச பசங்க நெறைய பேர் இட்டாலியே வேணான்னு கெளம்பி போனவங்களா இருக்க தான் செய்றாங்க. அதுக்கு மத்தியில நானும் இருந்த டைம்ல தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அ ஃபேமிலிக்கு நான் பெருசா எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் என்னோட ஸ்ட்ரகிள்ஸு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்னா என்னால இங்க சஸ்டெயின் ஆயிருக்க முடியாதுன்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் நான் எந்த ஜாப்பயுமே நான் வந்து குறைச்சு நான் எடை போட்டது கிடையாது. எனக்கு தேவை இன்கம். நான் வந்துட்டு உழைச்சு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு நெறைய ஆட் ஜாப்ஸ்லாம் பண்ணியிருக்கேங்க. அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் ஒரு டைம்ன்னு வைங்களேன். பட் இந்த வீடியோ நான் எதுக்கு பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்துட்டு பார்க்குற ஸ்டூடண்ட்ஸ் நீங்க வர ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு லைஃப் வந்து பிரகாசமா இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு கற்பனை உலகத்துல வந்துராதீங்க. வெளிநாடு தானே அப்படின்னு. ஏன்னா, இங்க நெறைய வந்துட்டு சொல்லப்படாத விஷயங்கள்லாம் வந்துட்டு YouTubeல சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு டார்க் சைடா இருக்கு. இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க வராதீங்க. நான் இந்த வீடியோல மூலமா என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இட்டாலி வராதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். தைரியமா வாங்க. ஆனா ஒரு மன உறுதியோட வாங்க. பிகாஸ் இங்க மன உறுதி இல்லன்னா, கண்டிப்பா நீங்க வந்துட்டு கோ த்ரூ பண்ண முடியாது. ஒரு டிகிரிய வாங்க முடியாது. "நீ டிகிரி வாங்கிட்டியாடான்னு?" ஒரு கேள்வி வரும். என்னோட கோர்ஸ், தீசிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னோட கிராஜுவேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ நான் பண்றேன். இது முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 3 1/2 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. ஸ்லோவா தான் முடிச்சிருக்கேன். பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு வழியா முடிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு. அம் 2 வருஷ கோர்ஸ் எதுக்கு 3 வருஷம் அப்படிங்கிறது இழுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு கேள்வி வரலாம். ஆனா இங்க இருக்கிற ஸ்டூடண்ட் ஒருத்தவனுக்கும் அது தெரியும். 2 வருஷ கோர்ஸ 2 வருஷத்துல முடிக்கிற பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, 100ல வந்துட்டு 10% தான் முடிப்பாங்க. நான் வந்துட்டு அந்த மீதி இருக்கிற 90% கேட்டகரி. அதனால தான் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. என்னோட ரீசன் ஃபார் மை ஸ்ட்ரகிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் நான் தான். அ ஏன்னா நான் ப்ரிப்பேர் ஆகாம வந்துட்டேன். இட்டாலிக்கு வரும்போது இப்படிதான் இருக்கும், அப்படி பிரகாசமா இருக்கும்னு சொல்லிட்டு நெனச்சு வந்துட்டேன். ஆனா அது எல்லாமே வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல பொய்ன்னு தெரிய வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஓகே நம்ம தான் நம்ம வேலைய எல்லாத்தையுமே பார்த்தாகணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆ அதையும் கோ த்ரூ பண்றதுக்கு எனக்கு ஒரு 6, 7 மாசம் ஆயிருச்சு. திரும்பியும் சொல்றேன், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒழுங்கா அமையலன்னா, உங்களால இங்க கோ த்ரூ பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் எவ்வளோ முக்கியமோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் முக்கியம். ஸோ நான் இங்க வந்து சில நல்ல உள்ளங்கள வந்துட்டு நான் சம்பாதிச்சிருக்கேன். நான் ஒரு ஒரு தடவ கஷ்டப்படும்போதும் வந்துட்டு எனக்கு கை குடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் நண்பர்கள் தான். நான் ஒரு இடத்துல கூட அ என்ன சொல்றது? திணற விடல. நான் நெறைய தடவ நான் வந்துட்டு குவிட் பண்ணிட்டு நான் இந்தியா பக்கமே போயிடலாங்கும்போது, என்ன உட்கார வச்சு, ஆ அட்வைஸ் பண்ணி, "உன்னால முடியும். நீ இங்க வந்தது ஒரு ரீசன்." நான் குவிட் பண்ணிட்டேன்னா, என்ன பார்த்து இப்ப நான் வந்துட்டு ஒரு யூடியூபரா இருக்கேன் அப்படிங்கும்போது, என்ன பார்த்து மத்தவங்க வந்துட்டு அத தவறா புரிஞ்சுக்க கூடாது. "என்ன ப்ரோ நீங்களே குவிட் பண்ணிட்டீங்க. அப்ப நம்மளாலலாம் முடியாதா?" அப்படின்னு. ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு மனசுல வச்சு தான் 3 1/2 வருஷம் ஆனாலும் சரி, 4 வருஷம் ஆனாலும் சரி, முடிக்காம அந்த இடத்த விட்டு போக்கூடாது அப்படின்னு எனக்கு அடுத்த வீடியோ நான் வந்துட்டு இது சம்மந்தமா போடுற வீடியோ என்னோட கிராஜுவேஷன் வீடியோவா தான் இருக்கும். அண்ட் எஸ் ஐ அம் வெயிட்டிங் ஃபார் மை கிராஜுவேஷன். ஃபைனலி அந்த ஒரு ரிலீஃப் இருக்கு. ஸ்ட்ரகிள் இல்லாம நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஸோ ஸ்ட்ரகிள் எல்லா இடத்துலயுமே எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ ஸ்டூடண்ட் ஆன உங்களுக்கும் இருக்கும். அண்ட் எஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ சம்பாதிச்சிருங்க. அதுதான் மெயினு. ஸோ அடுத்த கேள்வி, ஹவ் டிட் ஐ ஓவர்கம்? ஓவர்கம்லாம் வந்துட்டு எடுத்த உடனே பண்ண முடியாது. ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஆகும். சில பேரு கேட்கலாம், உங்க வீட்ல நீங்க 2 வருஷம் படிக்க போனேன்னு சொன்னீங்க. எதுக்கு இவ்வளோ வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்க்குற பேரண்ட்ஸ் வந்துட்டு முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நாட்டுக்கு தனியா வந்திருக்கோம். உங்க பையனையோ, பொண்ணையோ அனுப்பி வச்சிருக்கோம். ஸோ அவங்க வந்துட்டு இங்க தனியா தான் சஸ்டெயின் ஆகணும்.
நீங்க என்னதான் பண உதவி பண்ணாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, இந்த மன உறுதி இல்லங்கும்போது அவங்களால ஒண்ணுமே கோ த்ரூ பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 வருஷம் கோர்ஸ் 3ஆவது வருஷம் போகுது, 4ஆவது வருஷம் போகுதுன்னா, கேள்விகள கேட்கிறத குறைச்சுட்டு அவங்களுக்கான ரீசன் கேளுங்க. எதனால உனக்கு லேட் ஆகுது? உனக்கு என்ன சப்போர்ட் வேணும்? அ உனக்கு என்ன பண்ணணும் எங்க சைட்ல இருந்து? அப்படிங்கிற ஒரு கேள்விய நீங்க எழுப்புங்க. ஏன்னா, அந்த ஒரு கேள்வி வந்துட்டு உங்களோட சில்ட்ரனோட லைஃப மாத்தலாம். ஸோ எனக்கும் அந்த மாரி ஒரு தேங்க்ஃபுல் பேரண்ட் சப்போர்ட் இருந்துச்சு. காட் கிஃப்டட். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஃபாதரா இருக்கட்டும், மதரா இருக்கட்டும் எல்லா சப்போர்ட்டுமே பண்ணாங்க. பிளஸ் என்னோட ஒய்ஃப். எஸ் ஐ அம் மேரிட். ஐ ஹேவ் அ கிட். ஸோ என்னோட ஜர்னி ரொம்பவே டிஃபரெண்ட். பட் அதெல்லாம் நான் உங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டேன். அண்ட் எஸ் நான் வந்துட்டு கோ த்ரூ பண்றதெல்லாம் ரொம்ப டீப்பா இருந்துச்சு. ஆனா திருப்பியும் சொல்றேன், உங்களால ஓவர் கம் பண்ண முடியும். அதுக்கு கரெக்ட்டான சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில உங்களால இங்க சஸ்டெயின் ஆக முடியாது. ஸோ கனவு கண்டுட்டு வாங்க. ரொம்ப கனவு கண்றாதீங்க. படிக்க வந்திருக்கோம். படிக்கிற வேலைய மட்டும் பார்க்குற மாரி இருந்தா சஸ்டெயின் ஆகலாம். ஏன்னா இட்டாலி இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ். நான் திருப்பியும் சொல்றேன். நான் வந்துட்டு ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லல. இங்க படிச்ச ஒருத்தவங்களுக்கும் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு இங்க இங்கிலீஷும் கிடையாது. பெருசா கேம்பஸ விட்டா நீங்க இட்டாலியன் தான் பேசி ஆகணும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ல. ஆ ஜாபும் வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா, அந்த ஜர்னி வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகட்டும்ங்கிறதுக்காக என்னோட ஒரு ஒரு சின்ன சின்ன மூவியும் வந்துட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோவா பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நெவர் ஸ்டாப் ட்ரீமிங். ஏன்னா, என்னால வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த விஷயத்த பண்ணும்போது, இந்த வீடியோ பார்க்குற உங்களாலயும் பண்ண முடியும். நான் வந்துட்டு சும்மா ஒரு ஒரு வீடியோக்காக நான் சொல்லல. ஏன்னா நான் ரியலி நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் என்னலாம் வந்துட்டு என் ப்ரொஃபசர் கேட்டுருக்காங்க. "நீலாம் வந்துட்டு மாடலிங் போயிரு. உனக்கும் படிப்புக்கும் செட் ஆகாது. ஆ உனக்கும் படிப்புக்கு எட்டாவது வரும்." பிகாஸ் நான் அந்த மாரி ஒரு ஸ்டூடண்ட் தான். ஆவரேஜா தான் இருப்பேன் காலேஜ்லயுமே பேச்சுலர்ஸ்ல. நான் திடீர்னு பாலிடெக்னிக்கோ மிலானோங்கும்போது என்னோட ப்ரொஃபசராலயும் நம்ப முடியல. "உனக்கு எப்புட்றா சீட்டு தந்தாங்கங்கிற" மாரி தான் பார்த்தாங்க. பட் எஸ் ஐ கேம் ஹியர். ஐ ஸ்டடிட். ஐ ஃபினிஷ்ட் மை டிகிரி. அந்த கிராஜுவேஷன் வீடியோ சீக்கிரமா வரும். ஆம் எஸ் ஃபைனலி ஐ அம் ரிலீவ்ட். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் வந்துட்டு இந்த வீடியோ இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வந்துட்டு மிக்க மிக்க நன்றிகள். ஜஸாக்குல்லாஹ் ஹைர். இன்னொரு வீடியோல உங்கள சீக்கிரமா சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சாவ் சாவ். Ci vediamo dopo. Grazie mille.